ஹாய், இப்போ நம்ம வந்து சப்பாத்தி பன்னீர் ரோல் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதுதான். ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை மேரினேட் பண்ணணும். அதுக்கு பன்னீரை இப்படி க்யூபாக கட் பண்ணிவிட்டு மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா தூள், லிட்டில் பிட் ஆஃப் சால்ட், கொஞ்சம் மிளகாத்தூள், பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் இதை வந்து மேரினேட் பண்ணுவேன். இதை நல்லா வந்து கர்டு எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊறட்டும். சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ் இருக்குது. ஆனியன், டொமேட்டோ அண்ட் கேப்சிகம். பேன் வச்சுக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஆயிலை ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு ஆனியன் போட்டு நல்லா ஆனியனை நல்லா ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அது வதங்கிடும். லைட்டாக மஞ்சள் தூளும் போட்டுருங்க. அப்புறம் குயிக்காக வதங்கிடும். இப்போ வந்து ஆனியன் வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோவும் கேப்சிகமும் எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா இல்லை ஒரு 3/4 பாயில் வதக்கிடுங்க. 3/4 வெந்துடுச்சு. இப்போ வந்து பன்னீரை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணாங்களா அந்த பன்னீரை இதை ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஏன்னா பன்னீர் அவ்வளோதான் குக் ஆகணும். ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆனால் நல்லா இது ஒரு 1 நிமிஷம் வதக்கிட்டோம். என்ன பண்ணணும்னா 2 மினிட்ஸ்க்கு இதை மூடி வச்சுக்கல. அப்போது மூடி வச்சுட்டு கொஞ்சம் சிம் பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா குக் ஆகிடும். 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா ஸ்வீட்னஸ்க்காக டொமேட்டோ சாஸ் சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு திரும்ப ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன், இதெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஈஸியாக குக் பண்ணுறதுக்காக பண்ணுறது. உங்கள்கிட்ட சோயா சாஸ் இருந்தாலும் சோயா சாஸ் ஊற்றி கொஞ்சம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து டொமேட்டோ சாஸ் தடவிக்கணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பன்னீர் கிரேவி எடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தியில் ஓகே கைஸ், நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெரி சிம்பிள் தான். வீட்டில் இருக்க பொருளை வச்சே பண்ணது தான். தேங்க்யூ.